சொல்லுங்க, மனசு. ஒரு வசனம் வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு மொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் சிறிதாகுவதனாலே மறுரூபமாகிறது. பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை என்ன சொல்றாரு பவுல்? உங்கள் மனம் புதிதாகாம மறுரூபம் எது செய்ய முடியாது, ஆக முடியாது. ஏன்னா பிரச்சனை எங்க இருக்குது? பிரச்சனை எங்க இருக்குது? பிரச்சனை எங்க இருக்குது? எங்க இருக்குது பிரச்சனை? மனசுல. பாருங்க, மனம் கிளியர் ஆகாம மறுரூபம் லைட் பிரகாசம் என்ன செய்யாது, வெளிப்படாது. ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கை எதுலதான் வாழ்ந்தோம்? எதுலதான் வாழ்ந்தோம்? மனசுல என்ன சொல்லிச்சதோ, பாருங்க, மனசு சொல்லிச்சது அதை செய், நம்ம என்ன செய்யணும்? அதை செய்யணும். மனசு சொல்லிச்சது அங்க போ, இதை பண்ணு. பாருங்க, அந்த மனசுல என்ன தோணுச்சதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையா ஒரு காலத்துல இருந்தது. அப்ப அதே மனசுதான் நம்ம செத்த உடனே, அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே இப்போ ஜீவனும் எங்க வந்திருக்குது? ஜீவன் எங்க வந்திருக்குது? இதே மனசுல தான் வந்திருக்கு. ஜீவன் எங்கதான் வந்திருக்குது? இங்கதான் வந்திருக்குது. மறுரூபமும் எங்கதான் வெளிப்படணும்? நம்முடைய சரீரத்தில் வெளிப்படணும். தேவன் சொன்ன வாழ்க்கைன்றது, இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கை பற்றி நம்ம பேசினார். இயேசு ஒரு வாழ்க்கையை சொன்னார், அவ்வளவுதானே? இயேசு ஒரு வாழ்க்கையை பற்றி நம்மகிட்ட பேசினார். அந்த வாழ்க்கை நாம் பூமியில அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். பூமியில நம்ம அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை, நம்ம அடைய வேண்டிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் அடைய முடியாம இருக்கிறதுக்கும் பிரச்சனை எங்கதான் இருக்குது? மனசுலதான் இருக்குது. ஆனா மனம் குணப்படாமல் மறுரூபம் வெளிப்படாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். மனம் மறுரூபமாகாமல் தேவன் வச்சிருக்கிற வாழ்க்கை. இப்ப பாருங்க, எத்தனை அவங்க நல்ல வேணா பிரேயர் பண்ணலாம், நல்ல பைபிள் வாசிக்கலாம், நல்ல ஆராதிக்கலாம். ஆனா தேவன் வச்சிருக்கிற லைஃப அடைய முடியாம போகிறதுக்கு மிக பிரச்சனையே மனசு. சான்ஸ் சொல்லுங்க, மனசுலதான் எல்லா பிரச்சனையும். பயத்தோடு சொல்லுங்க, மனசுலதான் எல்லா பிரச்சனையும். மனசுலதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல உண்டாகிற மாற்றம் தான் ரிப்ளெக்ஷனா எங்க வெளிப்படும்? சரீரத்தில் வெளிப்படும். சொல்ல புரியுதா? மனசுல உண்டாகிற மாற்றம் தான் அதோட ரிப்ளெக்ஷனா எங்க வெளிப்படும்? சரீரத்தில் வெளிப்படும். இப்போ ஆரோக்கியம் எங்க வெளிப்படணும்? சரீரத்தில் வெளிப்படணும். ஆரோக்கியம், மரணம் இல்லாத வாழ்க்கை, ஜீவன், ஐஸ்வர்யம், இதெல்லாம் எங்க வெளிப்படணும்? சரீரத்தில் வெளிப்படணும். புரியுதா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன? நீங்க சாகிறதா, பிழைக்கிறதா, வியாதியோடு இருக்கிறதா? தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன? தேவனுடைய நன்மை என்ன? தேவனுக்கு பிரியம் என்ன? தேவன் எதை பிரியப்படுறார்? தேவனுடைய பிரியம் என்ன? தேவனுடைய பிரியம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுங்க. அவர் வச்சிருக்கிற நன்மையை நம்ம என்ன செய்யணும்? சரீரத்துல அனுபவிக்கணும். இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். சித்தத்தை குறித்து நிறைய நம்ம பேசலாம். அப்போ இது ஏன் நம்ம அனுபவிக்க முடியாம போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை எங்க நடக்குது? மனசுல. பாருங்க, இந்த பிரச்சனை ஒரு பாருங்க, என் இருதயத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு
இரண்டாம் அதிகாரம் அதனுடைய 24 வாசிங்கள. 2 பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த குணம்ன்ற வார்த்தை, இந்த குணம்ன்ற வார்த்தைய அங்க அப்போஸ்தலன் எதோட சம்பந்தப்படுத்தி சொல்றாருன்னு சொன்னா, காயங்கள். காயங்கள் காயங்கள் காயம். இப்போ ஒரு சரீரத்துல ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காயம் இருக்குது. அந்த காயம் சரீரத்தில் இருந்துன்னா அது என்ன வரும்? அது நமக்கு வேதனை உண்டாகிட்டே இருக்கும். அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நான் என்ன செய்றேன்? சுகமாகிறேன். அப்படின்னா இங்க அப்போஸ்தலன் பேசுறது காயங்கள். பாருங்க, இயேசு ஒரு இடத்துல பேதுருட்ட சொல்றாரு, நான் உனக்காய் ஜீவனை கொடுப்பேன்னு பேதுரு யாரு பார்த்து சொல்றான்? இயேசுட சொல்றாரு. இப்ப இயேசு சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை குணப்படுத்த, இல்லைன்னா சகோதரரை நீ குணப்பட்ட பின்பு. அந்த வசனம் வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32 வாசிங்களேன். லூக்கா 22:32. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பாருங்க, எனக்கு அவருக்கு இயேசு இது பேசும்போது அந்த குணப்பட்ட பின்பு என்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். குணப்பட்ட பின்பு இயேசு இது பேசும்போது அவருக்கு ஏதாவது வியாதி இருந்ததா? இயேசு பேசுறாரு இல்லையா? இயேசு பேதுருட்ட பேசும்போது குணப்பட்ட பின்பு அப்படின்னு சொல்லும்போது இயேசு காய்ச்சலா, இல்லைன்னா பீச்சரா, இல்லைன்னா கேன்சரா, இல்லைன்னா அல்சரா, இல்லைன்னா சுகரா, இல்லைன்னா முட்டு வேதனையா, இல்லைன்னா கால் வேதனையா, இல்லைன்னா தலைவேதனையா? இயேசு பேசும்போது எதை பற்றி சொல்றாரு? நீ குணப்படு அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? அவன் ஏதாவது வியாதியில இருந்தானா? ஒரு வியாதி அந்த பேதுருக்கு இல்ல. இயேசு எதை வச்சு குணப்படு அப்படிங்கிறாரு? புரியுதா? அந்த குணம் என்கிற வார்த்தை மனதோடு, மனதின் காயங்களோடும் சுபாவத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இயேசு இங்க பேசும்போது பேதுருக்கு ஒரு வியாதியுமே இல்ல. பேதுருடைய சரீரத்துல ஒரு வியாதியுமே இல்ல. ஆனா மனசுல என்ன இருந்தது? அவனுக்கு வியாதிகள் நிறைய இருந்தது. என்ன இருந்தது? அவனுக்கு கோபம் இருந்தது. பேதுரு என்னது? அவன் பேதுரு ஆண்டவர் இங்க குணப்படணும் அப்படின்ட்டு எதை சொல்றாரு? அவனுக்கு மனசுக்குள்ள இருந்த அந்த கோபம். ஏன்னா இந்த கோபம் உனக்குள்ள இருந்ததுன்னா இது உன் சரீரத்தை என்ன செய்யும்? உன்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையை என்ன செய்யும்? பாதிக்கும். நல்ல கவனிக்கும். இது கோபமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், இல்லைன்னா பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா என்ன சொல்றது, வைராக்கியம், எதுவா இருந்தாலும் இது என்ன செய்யும்? இது மனசுல இருந்துன்னா அவருடைய வெளியரங்கமான வாழ்க்கை என்ன செய்யும்? சொல்லுங்களேன். வெளியரங்கமான வாழ்க்கை என்ன செய்யும்? காயப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, இந்த வைராக்கியம், இந்த கோபம், இந்த பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா
மனுஷனுடைய இருதயத்தினுடைய காயங்களில் இருந்து வருது. எதிலிருந்து வருது? காயங்களில் இருந்து வருது. இப்ப இயேசு குணப்படணும் அப்படின்னு சொல்லும் போது இயேசு அங்க எதை பார்த்து பேசுறாருன்னா, உன் இருதயத்தில் நிறைய என்ன இருக்குது? காயங்கள் இருக்குது. அந்த காயங்கள் தான் உன்னை என்ன செய்யுது? இப்போ கணவனுக்கு மேல உள்ள கோபத்தை சாதாரணமா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? பிள்ளைகிட்ட காட்டுவாங்க, இல்லைன்னா பாத்திரத்திட்ட காட்டுவாங்க. கிட்ட தடிப்பாங்க பார்த்துருங்களா? தகார் திகாரத்தை. இது கணவன் அடிக்க முடியாது, பிள்ளைகள் அடிக்க முடியாது. ஆனா அந்த கோபத்தை எப்படி காட்டுறாங்க? வேற ஒரு ரீதியில காட்டுறாங்க. எல்லாமே மனசுல உள்ள காயங்கள். இந்த காயம் தான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாருப்பா, ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்திற்கு அல்ல, ஒரு பெரிய லெவலுக்கு நான் கொண்டு போறேன். ஆனா அவருக்குள்ள ஏகப்பட்ட என்ன இருக்குது? காயங்கள் இருக்குது. அந்த காயம் தான் பல விதத்துல என்ன பண்ணுது? சுபாவங்களை கொண்டு வருது. அப்ப இந்த சுபாவம் சுத்தமாகாமல் நீ என்ன செய்ய முடியாது? மகிமையை என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. மரணம் மட்டும் அடைய முடியாது. அதான் குணம் அடைந்த பேதுரு சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நான் என்ன செய்றேன்? சுகமாகிறேன், குணமானேன். என்ன சொல்றாரு? குணமானேன். எவ்வளவு தைரியம் பாருங்க. புரியுதா? அப்போ நான் சொல்றது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம மருந்து பொறுத்து அடையலாம். தேவன் வச்சிருக்கிற லைஃப்ல என்ன செய்யலாம்? நம்ம அடையலாம். இப்போ சாதாரணமா நம்ம அபிஷேகம் ஈஸியா வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணிடலாம். ஈஸியா வேண்டாம் ஜெபம் பண்ணி இத்தனை மணிக்கு இருக்கு. ஆனா இந்த விஷயம் தொடப்படாமல், இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, இது தொடப்படாம தேவன் வச்சிருக்கிற இந்த விஷயத்தை என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன் இதுவரைக்கும் பலரும் தேவனுடைய அந்த ஒரிஜினல் வாக்கு தத்துவத்துக்குள்ள போகணும்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, பிரச்சனை எல்லாம் எங்கதான் இருக்குது? அப்போ நம்முடைய பிரச்சனையை தொடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை தொடும்போது நம்மை நாமே உடையாம என்ன செய்வோம்? நம்ம பாதுகாத்துக் கொள்ளும். நம்ம பிரச்சனையை தேவன் தொடும்போது நம்ம பழைய என்ன செய்வோம்? மற்றவங்க மேல போடுவோம். மற்றவங்க மேல போட்டுட்டு நம்ம சேஃப்டி என்ன செய்வோம்? உங்களுக்கு ஏன் தானே சொல்றேன்னு சொன்னா, பிரச்சனை மொத்தம் ஆதாம் பாவம் செய்த உடனே ஆதாம் காண்டு கேட்கிற, நீ பாவம் சரியா? அவன் படியா மேல போடுறான். பிரச்சனை யாருக்கு? ஆதாம் தான் பிரச்சனை. ஆதாம் ஆண்டு கேட்கிறார், எப்ப நீ பாவம் சரியா? பாருங்க. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆதாம் பண்ணிருக்கணும், ஆமாண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன்? தப்பு பண்ணிட்டேன். பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா? இவ்வளவு தூரம் நம்ம வர வேண்டியது, இன்னைக்கு சேர்ல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே, நீங்க செய்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஆராதனை தேவையே இல்லை. அப்போ பிரச்சனை எங்க வருது? ஆதாமுக்குள்ள. பாருங்க, இப்போ ஆதாம் என்ன பண்றான்னா, நீ பாவம் செய்தியா? யார் பாவம் செய்தாரு? ஆதாம் பாவம் செய்துட்டான். இப்போ ஆதாம் என்ன பண்றான்? தன்னை காப்பாற்றுறதுக்கு பழி யாருக்கு மேல போடுறான்? ஏவாளுக்கு மேல போடுறான். என்ன செய்யறான்னா, நீர் எனக்கு தந்த ஸ்திரீ எனக்கு இத
இந்த தப்பை பண்ண வச்சா அதனால நான் என்ன செய்தேன்? பிரச்சனை யாருக்கு மேல இருக்குது? அந்த பிரச்சனைக்காரன். ஆனா பிரச்சனை அவன் என்ன பண்றான்? பிரச்சனை அவன் பாருங்க, இன்னைக்கு கணவன் தப்பு பண்ணா தப்பு ஒத்துக்கொள்ள மாட்டான், மனைவி தப்பு பண்ணா மனைவி ஒத்துக்கொள்ள மாட்டான். யாருமே தப்பை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அது இந்த உலகத்துடைய நீதி. அப்போ தப்பை ஒத்துக்கொள்ளாத இடத்துல காலம் இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் வராது. இது செயற்கையா உள்ள இருந்துட்டே இருக்கும், உட்கார்ந்து இருந்துட்டே இருக்கும். இது செயற்கையா இருக்கும். பிரச்சனை ஆதாம் ஏவாளுக்கு மேல பழிய போடுறான். நீ எனக்கு தந்த ஸ்திரீ. சரி, ஸ்திரீ என்ன பண்ணிக்கணும்? ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப சரி, ஆண்டவர் ஏதாவது பண்ணிருப்பார். இங்கேயும் பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு தப்ப யாருக்கு வேலை போடுறாங்க? சர்ப்பம். சர்ப்பம் அத பாரு. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, பிரச்சனைகள் இருக்கும்போது பிசாசு செய்துட்டான். என் குடும்பத்துல என்ன பண்ணுதுன்னா, பிசாசு போராட்டத்தை கொண்டு வந்துட்டான். ஒண்ணு கூட இருக்கிற குற்றப்படுத்தி பார்ப்பாங்க, அதுலயும் ஓகே இல்லையா? அடுத்த லெவல் என்ன? பிசாசு. படி எங்க வரப்படுறாங்க? பிசாசு. சரிதான், இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்குது. மாஸ்டர்ஸ் பண்ண ஈஸியா ஒரு பிரச்சனை வந்தோன்னு சொல்லிடுவாங்க, உங்க வீட்டுல வந்து பிசாசு அதாவது வந்தது. இப்போ நான் கேட்கிறேன், இங்க பிரச்சனை எப்படி பரிகரிக்கப்படும்? ஒத்துக்கொள்ளாமல், தவற ஒத்துக்கொள்ளாம பிரச்சனை எங்க? அப்ப பாருங்க, தப்பு எல்லாமே பண்ணிட்டு தேவனை விட்டு அவங்க என்ன செய்யறாங்க? விலகி பாருங்க, எங்களை யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களா சுயமா என்ன பண்றாங்க? ஒரு அத்தி இலைய, ஆமா, அத்தி இலை பின்னி என்ன செய்யறாங்க? ஒரு ஆடை உண்டாக்கி சேர்த்து அணிச்சுக்கிட்டாங்க, உள்ள இருக்கிறாங்க. இந்த அத்தி இலைக்கு பேர் என்னன்னா சுயம். சொல்லுங்க, சுயம். இதுக்கு பேர் என்ன? சுயம். இந்த சுயம் என்கிற அத்தி இலைய இன்னைக்கு பாருங்க, நான் சொல்றேன், ரட்சிக்கப்படுறதுக்கு ஆசீர்வதிக்கப்படுற ஒரே ஒரு வழி யாக்கோபு சொல்றாரு, ஒருவர் குற்றங்களை ஒருவர் என்ன செய்யுங்க? அறிக்கையிடுங்க. மாமி நான் தப்பு பண்ணிட்டேன், வாய் வர இங்க இருக்கிற மாமி நண்பன் நினைக்காதுங்க, நிறைய பாக்குறாங்க. மாமா இல்லைன்னா மாமா இல்லை, மறுமொழி நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னா வீட்டுக்காரர்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், பிள்ளைகிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த மைண்ட் வராது. வந்தா ஒருவர் குற்றங்களை ஒருவர் என்ன செய்யுங்க? அறிக்கையிடுங்க. ஒருவர் குற்றங்களை ஒருவர் என்ன செய்யுங்க? தப்பு பண்ணிட்டேன். பாருங்க, பேதுருக்கு, இது பேதுரு யாரு? இது யூதாஸ் யாரு? பேதுரு யூதாஸ் கண்டுவானுங்க. ரெண்டு பேருக்குமே வந்த பிரச்சனை ஒண்ணுதான். ரெண்டு பேருக்குமே வந்த பிரச்சனை ஒண்ணுதான். பேதுரும் பிரச்சனைக்காரன் தான், யூதாசும் ஒரு பண ஆசை பிடிச்சவன். எதுக்கு தயாராகும்? பேதுரும் இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு. ரெண்டு பேரும் மனசுல வெயிட் பண்ணுவாங்க. அவனுக்கு பணாசையா இருக்குது, ஆனா இவருக்கு அதாவது பயம், ஜீவனுக்கு மேல பயம். ரெண்டு பேருமே பிரச்சனை உள்ளவங்க தான். இயேசு நல்ல கவனிக்கிற, இயேசு
பேதுருட்ட சொல்றாரு, பேதுருவே நீ சேவல் கூப்பிடுறதுக்கு 3 நேரம் என்ன மறுதலிப்பாய். நான் ஒண்ணு மறுதலிக்க மாட்டேன். அந்த பிரச்சனை உள்ளவங்க எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கிட மாட்டாங்க. அதான் பிரச்சனை, தாங்க பிரச்சனை. ஒரு இப்படி பிரச்சனைக்கு டைரக்டா சொன்னா என்ன செய்வாங்க, வைலண்டாவா பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் அப்படின்னு பற்றி பேசிட்டாரு. பாரு இயேசுவே பேசுறாரு. பேதுருவை பார்த்தீப்பா உனக்குள்ள என்ன இருக்குது, ரொம்ப காயப்பட்டிருக்கிறப்ப, ரொம்ப வீக்கா இருக்கிற நீ இப்படி போனா என்ன செய்ய மாட்ட, தப்பிட மாட்ட. உன் மேல சபையை வேற கட்ட விரும்புறேன், நீ வேற ஆடிட்டு வேற இருக்கிற, சபையை நான் கட்ட விரும்புறேன். அப்போ இங்க பிரச்சனை 2 பேருக்கும் ஒண்ணுதான். இப்ப பேதுரு டைரக்டா ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன நம்ம மறுதலிப்ப. பேதுரு என்ன சொன்னா, சொல்லுங்க, நான் எப்படி மறுதலிப்பேன். எல்லாரும் போனாலும் ஃபர்ஸ்ட் போனதே வந்தான். பேதுரு சொன்னா நான் மறுதலிக்க மாட்டேன். இல்ல உனக்கு அந்த வீக் இருக்குது, நீ குணப்படல இருக்குதுப்பா, நான் கேட்கல. அப்ப ஒரு சூழ்நிலை அங்க வருது. சூழ்நிலை வந்த உடனே பாருங்க, இயேசு அவன் என்ன செய்யறான், மறுதலிக்கிறான். மறுதலிச்ச உடனே இயேசு சொன்ன அந்த வார்த்தையை, கோழி கூவின உடனே இயேசு சொன்ன அந்த வார்த்தை என்ன செய்யறான், ரிமைண்ட் பண்ணி நினைவு கூர்ந்து என் மனசுல நினைவு கூர்ந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மனம் கசந்து அவன் என்ன செய்யறான், தன்னுடைய அந்த காயத்தை ஆண்டவர் சுட்டி காட்டின உடனே அவன் என்ன செய்யறான், ஒத்துக்கொள்கிறான். அவன் என்ன செய்யறான், இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய ஸ்டெப். அதாவது இயேசு சொல்றாரு உனக்குள்ள பிரச்சனை இருக்குது, ஆனால் அவன் ஒத்துக்கொள்ளாதோட அந்த பிரச்சனைக்குள்ள ஆண்டவர் அவனை கிடத்தி விட்டாரு. கிடத்தி விட்டாரு அவன் என்ன சொல்றான்னா, மனம் கசந்து அழுகிறான். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணம். நீங்க எத்தனை பேர் பிரச்சனையை ஹேண்டல் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஐயோ நான் அதை தப்பு பண்ணிட்டேனே. ஒரு காலத்துல நமக்கு அப்படி ஒரு மனசாட்சி இல்லை. ஆனா ஒரு விஷயம் நம்ம வரும்போது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் அந்த மனம் இருக்கு பாருங்க. நான் எனக்கு நீங்க தவறு பண்ணணும் இதெல்லாம் அந்த விஷயம் இல்லை. ஐயோ சிலது தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, தப்பு அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. திரும்ப 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 நான் சொல்றேன், இனி அடுத்த ரூட் நான் சொல்ல வரேன். இந்த தப்பு பண்றதுனால எது பாதிக்கப்படும், என்ன பாதிக்கப்படும், இதனால என்ன நடக்கும், நம்ம சேஃப்டி பண்றதுல என்ன நடக்கும், என்ன இதை குறித்து நம்ம படிக்கணும். ஆமென். அப்போ இயேசு பேதுருட்ட சொல்றாரு உனக்கு பிரச்சனை இருக்குதுப்பா. அப்ப நீ என்ன பண்ற, பேதுரு என்ன பண்றான், ஒத்துக்கொள்ளுகிறான். சரி சொல்லுங்க, ஒத்துக்கொள்ளுங்கள். ஒத்துக்கொண்டதுனால என்ன நடந்தது, பேதுரு பழையபடி பழைய நிலைமைக்கு அவன் என்ன செய்யறான், திரும்ப வருகிறான். அது நினைச்சு ஐயோ பாருங்க. இங்கேயும் யூதாசுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை, இரண்டாவது இயேசு சொல்றாரு காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ கஷ்டம். இயேசு என்ன பேசுறாரு, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு, நீங்க யூதாசுக்கு பயப்படாது. யூதாசு என்னதான் பேசுறாரு நினைச்சாரு, யாருமே பேச நினைச்சாங்க. யூதாசு இயேசு என்ன சொன்னாரு, உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. யூதாசு டைரக்ட் சொன்னாரு உனக்கு ஐயோ கஷ்டம். அப்போ இவன் என்ன செய்யல, அதை மைண்ட் பண்ணாம அந்த தப்பை என்ன பண்றான், தப்பு பண்றான். தவறு அது தவறு காரணம் என்ன, பணம். அதான் சொல்ற ஒவ்வொரு தவறுக்கு பின்னிலும் ஒவ்வொரு சுபாவங்கள் இருக்குது. நான் பேசுறேன், நம்ம ஒரு தவறு பண்றோம்னா அந்த தவறுக்கு பின்னில் என்ன இருக்குது, ஒரு சுபாவம் இருக்குது. அந்த சுபாவம் தான் நம்ம என்ன பண்ணுது, அதை காயங்கள், அது காயத்திலிருந்து வருது.
என்ன எங்க இருந்து வருது? காயத்துக்கு வருது. அப்போ இயேசு பணவாசையை சுட்டு படிக்கிற இது இனி உனக்குள்ள இருந்தா பிரச்சனை, உனக்கு பெரிய தவத்தை கொண்டு போயிடும், உனக்கு பெரிய தண்டனையை கொண்டு போயிடுன்றார். அவன் என்ன பண்ணா? ஒத்துக்கொள்ளல. லாஸ்ட் என்ன பண்ணா? அதை செய்தனால இப்போ இயேசு என்ன செய்யறாரு? பிடிக்கப்படுறாரு, காட்டி கொடுக்கப்படுறாரு, சிலுவையில் அறையப்படப்படுறாரு. அறையப்பட போன உடனே இவனும் என்ன செய்யறான்? அதை கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு பாருங்க, இதே தப்புல மனம் திரும்பி பழைய நிலைமைக்கு வர வேண்டிய யூதாஸ் என்ன செய்யறான்? நேர போய் சாகறான். இவனுக்கு என்ன கொண்டு வருது பாருங்க? இந்த பிரச்சனையில மனம் திரும்புறவனுக்கு என்ன வருது? ஜீவன். என்ன வருது? இதே சொல்லி இந்த பிரச்சனையில இவனு மனம் திரும்பாத என்ன வருது அவனுக்கு? நான் கேட்கிறேன், இவனை விட பிரச்சனை பண்ணது யாரு? பேதுரு தான் பிரச்சனைக்காரன். யூதாஸை விட மோசமானவன் யாரு? பேதுரு. தப்பு பண்ணுதல் ஒருபோது இருந்தாலும் ரெண்டு பேருக்கு என்னதான் வருது? இயேசுவை சுட்டி காட்டுறாரு. ஆனா ஒருத்தன் என்ன செய்யறான்? ஜீவன் அடைகிறான், இன்னொருத்தன் இதுதான் சபைகள்ல சுவிசேஷன்றது ஒண்ணு, அது ஜீவ வாசனை, இன்னொன்னு அது மரண வாசனை. பிரச்சனை அனுபவிக்கிறது ஒண்ணுதான். ஆனா ஒருத்தன் என்ன செய்யறான்? மனம் திரும்பி ஜீவன், ஒருத்தன் மனம் திரும்பி. அப்போ குணப்படுறதுன்றது இயேசு பிசாசுகளை துரத்தினார். நம்ம சிந்தையில என்ன வருது? அங்கங்கே ஆடிட்டு இருக்கும் பாருங்க. பிசாசுகளை இயேசு துரத்தினார். அதான் சொல்ல இல்லையா? நம்ம எல்லாரையும் இப்போ நமக்குள்ள இருக்கிற அநேக பிசாசுகளை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிசாசு இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன செய்திருக்கோம்? சொல்லுங்க. சொல்ல புரியுது? இயேசு பிசாசுகளை துரத்தினார். பிசாசுகள் என்று இயேசு எதை சொல்றாருன்னா சுபாவங்கள். சரி சொல்லுங்க, சுபாவங்கள். பிசாசுனா என்ன? கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிசாசு வந்தா என்ன செய்யும்? சாதாரணமா உலக பிரகாரம் ஒரு பிசாசு வந்தா என்ன செய்யும்? ஆடி ஆங்கே இங்கே மறைக்கும். அதே சமயத்துல கோபம் என்கிற பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அதுவும் என்ன செய்யும்? இயேசு இங்க பேசுறது பிசாசுகளை துரத்துங்கள் அப்படின்னா, பிசாசுகள் துரத்தப்பட்டால் ஒழிய பிசாசு துரத்தப்படுவாங்க. பிசாசு துரத்தப்பட்டால் காயங்கள் என்ன செய்யும்? சௌக்கியமாகும். காயங்கள் சௌக்கியமானாதான் பிசாசு வெளியே போவான். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருக்கு. சொல்ல புரியுது? மனுஷன், ஒவ்வொரு மனுஷனும் காயப்பட்டிருக்கிறான். எல்லா மனுஷனும், அதாவது இப்ப நீங்க வந்து யாரையும் குற்றப்படுத்தணும், எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சுபாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சுபாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறான். அந்த சுபாவத்துக்கு பின்னால என்ன இருக்குது? ஒரு காயம் இருக்குது. அந்த காயம் தான் மனுஷனுக்கு எப்படி வெளிப்படுது? சுபாவமாய் வெளிப்படுது. நல்ல ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நல்ல கவனிங்க. இங்கேயும் ஏசாயா தீர்க்கதரிசி உத்தேசிக்கிற விஷயம் வேற ஒண்ணும் இல்ல. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். முதல்ல என்ன வருது? மீறுதல். என்ன வருது? மீறுதல். யாருடைய மீறுதல்? மீறுதல்னா
தவறுகள். மீறுதல் என்ன சொல்லுங்களேன்? மீறுதல்கள் தவறுகள். மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயம். காயம் என்கிற வார்த்தை வேதனை. என்னது? வேதனை. தவறுதான் எதை கொண்டு வருது? வேதனை கொண்டு வருது. நல்ல கவனிங்க. காயம்தான் தவற கொண்டு வருது, தவறுதான் வேதனை கொண்டு வருது. காயம் என்ன? இப்போ மீறுதல் அப்படின்னா ஒருத்தர் கோபப்படலாம், கோபப்படலாம், அதான் தவறு. கோபப்படக்கூடாது. கோபப்பட கோபம் என்னது? தவறு. கோபப்பட்டா என்ன வந்துடும்? அடுத்தது வேதனை வந்துடும். அப்போ நல்ல கவனிங்க. இந்த கோபத்துக்கு காரணம் என்ன? ரெண்டும் நீங்க புரிஞ்சுக்க. இந்த கோபத்துக்கு காரணம் என்ன? வேதனை, காயம். இது மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற காயம்தான் எல்லாம் மாறுது, தவறாகுது, சுபாவமா வருது, பணாசையா வருது, பொருளாசையா வருது, பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா வருது. இயேசு இடத்துல சொல்றாரு இல்லையா, ஒரு மனுஷனுடைய வெளியே இருந்து உள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே வர்றதுதான் மனுஷன் என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். அப்படின்னா அர்த்தம் என்ன? தீட்டுப்படுத்தும் என்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? அவனை அசுத்தமாக்கும். அசுத்தம் அப்படின்னா என்ன? அது மரணத்தோடு சம்பந்தப்பட்டது, அது வியாதியோடு சம்பந்தப்பட்டது. ஓ, சொல்றது புரியுதா? ஒரு மனுஷனுடைய புற வாழ்க்கை அசுத்தமா இருக்குதுன்னா அவனுடைய அகம், அதாவது உள்ளம் எதுல இருக்குது? காயங்கள் நிறைந்து இருக்குது. உள்ள இருக்கிற அசுத்தத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தான் என்னது? வெளியே வியாதிகளாய் பிரச்சனைகளாய் வருது. ஆமென், ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா மீறுதல் நிமித்தம் மனுஷனுடைய தவறு, மனுஷனுடைய தவறு காரணம் என்ன? அவன் ஏற்படுத்தி கொண்ட காயம். சின்ன பிள்ளைகள் நம்ம இருக்கும்போது யாரும் பாருங்க, சிறு பிள்ளைகள்ல எல்லாரும் ஸ்கூல் பேக் தூக்கி தூக்குவாங்க. பெரிய பிள்ளைகள்லாம் நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகள் நல்ல பேக் போட்டு நம்ம வாரில் ரப்பர்ல கட்டி தூக்கிப்போம். அறியாத நம்ம இதயத்துல என்ன வரும்? ஒரு காயம் வரும். காயம் என்ன காயம்? ஐயோ அவரை போல நமக்கு இல்ல முடியும். இந்த காயம் வளர வளர ஒரு காலத்துல நமக்கு எதா மாறும்? எப்படியாவது முன்னேறும். எவரை கொண்டாவது முன்னேறும். எதுல இருந்து வருது? அப்பதான் உடனே என்ன செய்வாங்க? ஏடிஎம் உடைக்கிறோம், களவு செய்யறோம், கொலை செய்யறோம். எதுல இருந்து வருது? சிறு பிள்ளைகள் ஏற்பட்ட காயம். சின்ன பிள்ளைகளை பாருங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, புறக்கணிச்சிருப்பாங்க. அந்த புறக்கணிப்பு நம்மளால சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ரிஜெக்ட் பண்ணும்போது அது எதா மாறுது? காயமாய் மாறுது. ரிஜெக்ஷன் காயமா மாறுது. அந்த ரிஜெக்ஷன் பிறகு எப்படி மாறுது? அந்த ரிஜெக்ஷன் தான் பிறகு ஒரு சுபாவத்தை என்ன செய்ய பண்ணுது? உருவாக்கு. எல்லாரும் நான் ஏற்றுக்கொள்ளப்படும், எல்லாரும் என்னை குறிச்சு பெருமையா பேசணும், எல்லாரும் என்னை குறிச்சு நல்லதா பேசணும், அப்படிப்பட்ட சிந்தை எதுல இருந்து வருது? புரியுதா? ரிஜெக்ஷன்ல இருந்து வருது. நம்ம ஒரு காலத்துல புறக்கணிக்கப்பட்டோம், ரிஜெக்ட் பண்ணப்பட்டோம். அந்த ரிஜெக்ஷன் தான் இப்ப எதா மாதிரி வந்து நிக்குது. எல்லாரும் என்ன ஏற்றுக்கொள்ளணும், நல்லவன்னு சொல்லணும். காயம் இது எதை கொண்டு வருது? நம்முடைய மீறல் தவறு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம். அடுத்தது என்ன வருது? நல்லா கவனிங்க. இந்த காயத்தில் நின்றுட்டே இருப்பீங்கன்னா, இங்கே காயமா இருக்கு, இதுல நின்றுட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? தவறு சுபாவங்கள்ல மாற்றம் வந்துட்டே இருக்கும். பல பல சுபாவம் வெளிப்படும். இது அடுத்தது எங்க கொண்டு போயிருவங்கள? அக்கிரமம் தான் குற்றவாளி. சொல்லுங்க, என்ன ஆகுது? காயம் தவற கொண்டு வந்து தவறு இப்ப எதிர கொண்டு நடத்துது நம்மள குற்றவாளி.
நான் சொல்ல புரியுதா? பாடம் நடத்துற மாதிரி இருக்குமா? நீங்க ஒழுங்கா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னா பாடம் நடத்த வேண்டிய தேவை இருக்குமா? இருக்காது. டீச்சர் வேற இருக்காங்க, அவங்களுக்கே பாடம் நடத்துது. இத்தனை பிள்ளைகளை நான் பாடம் படிச்சிருக்கேன், ஆனா இப்படி ஒரு பாடம் நான் படிச்சதும் இல்லை அப்படிங்கிறாங்க. பாருங்க, அடுத்தது எங்க கொண்டு போகுது? இத குற்றவாளி, அக்கிரமம். குற்றவாளி எங்க கொண்டு நடத்துவாங்க? அடுத்தது குற்றவாளிக்கு அடுத்தது ஒருத்தன் கொலை செய்துட்டான். கொலை செய்து எதனால? எதுல? நாய். என்ன முன்னேற முடியல, கோபத்தில் அடிச்சு வந்து கொண்டான். முன்னே இப்ப யாரா மாறிட்டான்? குற்றவாளியா மாறிட்டான். குற்றவாளி அடுத்தது என்ன பண்ணுவான்? ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது என்னது? தண்டனை. என்னது? எப்படி போகுதுல ரூட். அடுத்தது நம்ம எங்க கொண்டு போகுது? தண்டனை. இந்த தண்டனைக்கு பேர் தான் நம்ம அனுபவிக்கிற தரித்திரம், வியாதிகள் எல்லாமே. இது அப்படியே இருந்தா நம்மளை என்ன கொண்டு வந்து நடத்துது? கல்லறை. சொல்லுங்க, சவப்படித்தான் இது. இப்படிதான் போடுவாங்க சவப்பட்டி. இது இல்லையோ கல்லறை. ஹலோ, உங்க கல்லறை இருக்கா? ரூட் இருக்குது. இது அவனை தவற கொண்டு வந்து, அக்கிரமத்தில் கொண்டு வந்து அவனை தண்டனைக்குரியவனாய் மாற்றுகிறது. இது அவனை என்ன கொண்டு வருது? மரணம். உலகம் இந்த ரூட்ல தான் போயிட்டே இருக்குது. உலகம் இந்த ரூட்ல தான் இயங்கிட்டு இருக்குது. அறிஞ்சோ அறியாமலோ எல்லா மனுஷனும் இந்த ரூட்ல அப்படியே மைல்டா என்ன சொல்றது, சத்தம் இல்லாம போயிட்டே இருக்கு. தண்டனை என்ன? நம்ம தண்டனை நினைச்சுக்கணும். சத்து நம்மளை அங்க கொண்டு நிறுத்தி, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால வரி வரியா நிறுத்தி, ஆமா 10 வயசு 11 வயசு 12 வயசு 11 வயசு அப்படி நிறுத்தி, வரிசையா பேப்பர் எல்லாம் நிமித்து வாசித்து, அதுக்கு பேர் தான் வரி வரியா நிறுத்தி செய்யா அப்படின்ட்டு நம்மளை போட்டு அடிக்க பேர் தான் நம்ம என்ன செய்யணும்? தண்டனை. அவர் நம்முடைய ஆக்கினையை சுமந்தார். அப்படின்னா ஆக்கினை அப்படின்னா மனுஷனுடைய கரெக்டர் மைண்ட்ல உருவான தவறு நிமித்தம் அவன் குற்றவாளி ஆகிறான். அந்த குற்றவாளி அவனுக்கு என்ன கொண்டு வருது? தண்டனையை கொண்டு வருது. இந்த தண்டனை தான் பாருங்க, இந்த தண்டனை தான் மனுஷன் இன்னைக்கு உலகத்தில் அனுபவிச்சிருக்கிற தண்டனை. இனி மேல போய் அனுபவிக்கிற தண்டனை கிடையாது. தண்டனை என்றால் என்ன? நீங்க மனசை நல்லா புதுக்குங்க. பலவத்துல போய் நிறுத்தி போட்டு நல்ல கம்பு சூழல் வச்சிருக்கிறார் அவரு. அதுல இருந்து புகையா வருது. அவரு யாருங்க வருவாயில்ல ஒரு நாள் அங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நீச்சை அப்படி புகையா வந்துட்டு இருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு காலையில இருந்து புகையா புகை 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 புக்கு 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 புக்குன்னு நினைச்சிருக்கு. அப்படி நம்மகிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. சுகமா நமக்கு நல்ல சபடமும் பண்ணி வச்சுட்டாங்க. மண்ணை வாரி போட்டு கர்த்தருக்குள் அவர் நித்திரையடைந்தார். அவர் எங்க பிரவேசித்தார்? மகிமையில் பிரவேசித்தார். எங்க பிரவேசித்தார்? உண்மையாட்டவரு இது மகிமையா? தெரியுதா? படம் தெரியுதா? படம் பார்த்து பாருங்க. இது மகிமையில் பிரவேசித்தார். கடையில கிடந்து கஷ்டப்பட்டு இழுத்து செத்துட்டு எங்க பிரவேசித்தாரா? உண்மையா? தண்டனை எங்க இருந்து வந்தது? ஆதாம் பாவம் செய்த உடனே இந்த சமூகம் என்ன செய்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இப்போ மனுஷன் பிரத்யேகம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி எதில் இருக்கிறவன் தண்டனையில தான் இருக்கிறான். சரி, முடிஞ்ச உங்களுக்கு தெரியும் தானே? படத்தை வச்சுட்டா இங்கதான் இயேசு செய்த நீங்க புரியணும். புரிஞ்சா ஈஸியா ரிலீஸ் ஆயிருவீங்க. நம்முடைய கிரமங்கள் நிமித்தம், சாரி வாசிங்க, வாசிங்க கவனிங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் அவர் என்ன செய்தாரா? இயேசு காயப்பட்டு பாருங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய மீறுதல் அவர் காயப்பட்டு. அடுத்தது நம்முடைய அக்கிரமம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். நமக்கு, அதாவது இந்த தண்டனையில் உள்ள ரிலீஸ், சமாதானம் உண்டாக்கும் ஆக்கினை. ஆக்கினை என்ன? தண்டனை, மரணம், மரணங்கள் எல்லாம் அவர் மேல் வந்தது. இப்ப ரிலீசிங் எங்க நடக்கணும்? விடுதலை எங்க நடக்கணும்? இங்க நடக்கணும். எங்க வந்தது? நம்மளோட காயம், மீறுதல், தண்டனை எல்லாம் அவருக்கு மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்யறோம்? சுகமாகிறோம். அப்ப தண்டனையும் அங்க போயிட்டுது, காயமும் அங்க போயிட்டுது, மீறுதலும் அங்க போயிட்டுது. நம்ம இப்ப என்ன செய்யறோம்? குணமாகிறோம். அப்போ குணம் அப்படின்னு சொன்னாலே என்னதுதான் அது? குணம் என்னது? மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். வெளியே இருந்து உள்ள போறது என்ன செய்யாது மனுஷன்? உள்ள இருந்து வெளியே வர்றது என்ன செய்ய மனுஷன? புரிஞ்சுட்டீங்களா? உள்ள இருந்து இது வருது, இயேசு சொன்னாரு. எதெல்லாம் உங்க இருந்து வருதுன்னு சொன்னாரு? கோபம், எரிச்சல், வன்கண், வைராக்கியம், கபடு, காமவிகாரம், சுத்தம், விபச்சாரம், இதெல்லாம் என்ன செய்யுது? உங்க உள்ளத்துல வந்து எதை கேடுபடுத்துது? உங்க போடிய சரீரத்தை கீழாக்குது. விஷம் தடவி பண்ணு தின்னுவீங்களா? நீங்க பார்த்தா தின்னுவீங்க. அதாவது நல்லா கவனிங்க, ஒரு காயத்துக்கு பின்னும் ஒரு சுபாவம். அந்த காயம் கட்டப்பட்டீங்கன்னா சுபாவம் ஆயிரும். ஒவ்வொரு சுபாவம் ஒரு வியாதியோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இதுதான் பிரச்சனை. ஒரு வியாதியும் ஒரு சுபாவத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது. இப்போ எனக்குள்ள கோபம் இருக்குது. என்ன இருக்குது? கோபம். என்ன இருக்குது? கோபம் இருக்கிற மனுஷனுக்கு என்ன இருக்கும்? பிபி ஃப்ரீ. என்னது? ஃப்ரீ. பிளட் பிரஷர். கோபம் இருக்கிறவங்க என்ன இருக்கும்? பிளட் பிரஷர் இருக்கும். ஹார்ட் அட்டாக் ஃப்ரீ. அட்டாக் இது கழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அட்டாக்கு இந்த அப்படி விட்டீங்கன்னா பேரலைஸு அப்படின்ட்டு என்னது? ஸ்ட்ரோக்கா?
கூட்டு புரிஞ்சுட்டீங்களா? கோபம் இருக்கிறவனுக்கு நான் கேட்கிறேன், இந்த பிபி சுகமாகணும்னா எது சுகமாகணும்? அசுத்த ஆவின்றது எது? பிபியா கோபமா? இயேசு பிபி போன்னு சொல்லாம நம்முடைய வார்த்தையினாலே எதை சுகமாக்குறாரு? இந்த பிசாச அவுட் ஆகுது. இதான் அசுத்த ஆவி துரத்துறது. புரியுதா? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இல்லைன்னா யூடியூப்ல வரும் சொன்னாருங்கிற பேஜில் ஒன்று கூட இருந்து ஒத்தகி யாரும் கேட்காம கதை போட்டு கேட்க. அடுத்தது கசப்பு, வைராக்கியம், வைராக்கியம் அப்படி இருந்தா யாருக்கு மேல வைராக்கியம் இருந்தா ஆஸ்மா ஃப்ரீ. என்னது? ஆஸ்மா எதுல வருது? யாருக்கு மேல வைராக்கியம் வர வெளியே தெரியாது. இது வெளியே எப்படி வரும்? வியாதியா வெளியே வரும். உள்ள பிரச்சனை என்னது? கசப்பு. அது என்னது கொண்டு வரும்? கேன்சர். கசப்புன்றது வெளியே தெரியாது. யாராவது நமக்கு துரோகம் பண்ண நம்ம சண்டை போட மாட்டோம். கசப்பு கோபம் சண்டை போடுவாங்க. கோபம் கூட ஒரு விதம் போடலாம். பிபிஆர் டக்குன்னு எல்லாம் கழிச்சிருவாங்க. கசப்புன்றது பெரிய ஸ்லோவாக என்ன பண்ணுவோம் இருந்து மாமியாருக்கு மேல உள்ள கசப்பு, மருமகளுக்கு உள்ள கசப்பு, பக்கத்து வீட்டுக்காரங்க உள்ள கசப்பு, இதுதான் எல்லாமும் கேன்சர், மாநில வியாதி. வைராக்கியம் வரும். எனக்கு சொல்லல, நான் இப்படி எவ்வளவு மதிப்பேன், ஆமா அப்படி செய்தாலே நான் இப்படி செய்வேன் அப்படிதான் இருப்பேன். இதுக்கு பேர் இருந்தது ஆஸ்மாய விலை கொடுத்து பன்னில விஷம் எழுதி வந்து சாப்பிடுறாங்க. மண்ல வைராக்கி. அடுத்தது மனக்கவலை. மனக்கவலை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஃப்ரீ. மனக்கவலை என்ன கொண்டு வரும்? சுகர் இருக்கவங்களை பாருங்க, உங்க மனக்கவலை ஏதாவது மேலே ஒரு மனக்கவலை தாங்கள் மனக்கவலை சுகர். அதான் ஏசு சொன்னாங்க, ஒன்றையும் கொடுத்து நீங்க கவலை படாதீங்க. ஏன் கவலைப்பட்டீங்கன்னா உங்க பாடி வீக் ஆகும். உங்க பாடி என்ன வரும்? வியாதி வரும். சுகர். எரிச்சல். என்னது? எரிச்சல். எரிஞ்சு தனிவாங்க. வெளியே எப்படிப்பாங்க? சிரிப்பாங்க. உள்ள இருந்து எரிவாங்க. வைப்ஸ். அது எங்க வெளியே தள்ளணும் தானே. சிலர் இல்லாம வாங்குவாங்க, மொத்தம் இருக்கும். இது மொத்தம் தேவைக்கு வேசல் இருக்கு, தேவைக்கேற்ப எடுத்துக்காங்க. சிலருக்கு இது எல்லாமே இருக்கும். புரியுதா? எரியும் போது வெளியே காட்ட மாட்டாங்க. இப்போ வந்து விஜய்க்கு மேலே எனக்கு எரிச்சல் வச்சுக்கேன், வெளியே சிரிச்சுக்கிட்டு சுகமான உள்ளே நேரம் அந்த எரிச்சல் வெளியே வராததுனால அந்த எரிச்சல் கீழே நீங்கி இறங்கும்போது வேற என்னது? ஓகே. அடுத்தது என்ன சொல்றது? நிறைய உண்டு. ஒவ்வொன்றா எழுதினா அந்த போர்டு தெரியாது. பொறாமை. சொல்லுங்க. பொறாமை எலும்பு உருக்கி எலும்பு சம்பந்தப்பட்ட
இந்த வசனம் ஒன்று. பொறாமை என்ன செய்யும்? எலும்புகளை, ஜாயிண்டுகளை. பொறாமை இருந்தது எலும்பு உருக்கி. அடுத்தது சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா? பயம். பயம் பயம் என்ன பிரச்சனை? சிறுநீரக பிரச்சனையை கொண்டு வரும். பயம் என்ன பிரச்சனை? சிலது திடீர்னு கவலைப்படுவாங்க. எப்பவும் கவலைப்பட மாட்டாங்க. எப்பவும் கவலைப்படுறது மனக்கவலை. திடீர்னு ஜஸ்ட் ஐயோ நாளைக்கு என்ன பண்ணும். இவங்களுக்கு தலைவேதனை ஃப்ரீ. அப்படின்னா நிறைய டென்ஷன் எடுத்துருக்காங்க. பேராசை இல்லைன்னா படாசைன்னு போடுங்களேன். பேராசை இருந்தா தரித்திரம் ஃப்ரீ. வேற இன்னொன்று பாலியல் பிரச்சனை. பாலியல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா அதோட தரித்திரம். அதாவது தரித்திரம். அடுத்தது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சல்சா பிரச்சனை. பெருந்தி அல்சர் எல்லாமே ஒரு சுபாவத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் எனக்கு இருக்குது பிரதர், இருக்குது பாஸ்டர் அப்படிங்கன்னா விடுதலை ஃப்ரீ. விடுதலை ஃப்ரீ. நீ சொன்னதுல ஒன்று ரெண்டு இறங்க இருக்கு. ஆனா இது ரொம்ப இல்லை. இது இருந்தா என்ன பண்ணோம்னா இது அவரை எங்க கொண்டு போகுது? மரணத்துக்கு கொண்டு போகுது. அப்போ இயேசு பிசாசுகளை துரத்தினார். மத்தேயு 8:16 அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவருக்கு கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி விஞ்ஞானிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். அஸ்தமானமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி அந்த ஆவிகளை, எந்த ஆவிகளை? ஆவின்னு சொல்றீங்க இல்லையா? அப்புறம் இருக்கிற வழி அந்த ஆவி அப்படி அப்படின்ற படி எங்க போட்டோம்? மொத்தம் அங்கேயும் எங்கேயும் போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஃப்ரீயா இருக்கிறோம். ஏன் அசுத்த ஆவிகளை துரத்தினார். எப்படி துரத்தினாரு? இப்ப அந்த வார்த்தை வந்தவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருதா இல்லையா? இந்த வார்த்தை வந்தோட வைப்ரேஷன் வருதா இல்லையா? இதுக்கு பேர் தான் இயேசு துரத்தினது. அசுத்த ஆவிகளை துரத்தி இந்த ஆவி, நல்ல கவனிங்க, அசுத்த ஆவிக்கு இதை என்ன செய்யறாரு? இயேசு துரத்துறார். இந்த அசுத்த ஆவி என்றது என்னது? சுபாவங்கள். இதுதான் என்னது கொண்டு வருது? பிணி. சொல்லுங்களேன். பிணியாளிகள், நோயாளிகள். இயேசு என்ன பண்றாரு?
இந்த ஆவி என்ன செய்யறாரு? துரத்துறாரு. இது என்ன செய்யறாரு? இது எப்படி துரத்துறாரு? அதான் இல்லையா? பிசாசெல்லாம் பிபி என்ன செய்யாது, போகாது, இது வரைக்கும் போகும் செய்யல. இயேசு கரெக்ட் ரூட் என்ன செய்யறாரு? கை வைக்கிறார். இந்த ஆவிய வார்த்தையால் துரத்துறாரு. உனக்கு ஒரு கோபம் இருக்கு, அப்படியா? ஓகே, சௌக்கியம் நேடி இருக்க வேண்டிய அவசியமே. இயேசு இந்த ஆவியை தான் என்ன செய்யறாரு? துரத்தி பிணியாளிகள், ஏங்க பிணியாளி வேற அசுத்தாவி வேறையா? பிணிக்கு பின்னால என்ன இருந்திருக்கு? ஒரு அசுத்த ஆவி இருந்திருக்கு. அந்த அசுத்த ஆவி தான் என்னது? இயேசு விசுவாசிக்கிறவர்களாக இந்த அடையாளம் நடக்கும். முதல் அடையாளம் என்னது? சொல்லுங்களேன். தொடர்ந்து சத்தப்பட்டு சொல்லுங்க. பிசாசுகளை துரத்துவார்கள். ஏற்றும் கீழே இருக்குது. அவர்கள் வியாதியை கைகளை வைப்பார்கள். வியாதி எங்க இருக்குது? அசுத்தம் எங்க இருக்குது? நம்ம எல்லாம் பிசாசு தான். வீட்டுக்காரர் வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கிறாரு, இல்லைன்னா அவருக்கு சாயம் கொடுக்க முடியாம நீ எப்போ வந்தான்ட்டு, இல்லைன்னா என்ன சொல்றது, நம்ம கோபத்தை எங்க கொண்டு அசுத்த ஆவி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அசுத்த ஆவி இருந்தா என்ன கொண்டு நடத்துது? பிணி. அதான் இயேசு சொன்னார், நீங்க அசுத்த ஆவிகளை துரத்துவீர்கள். துரத்திட்டு கடைசியில சொல்றாரு அவர்கள் வியாதிஸ்பேர் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார். அது சுகம். ஆனா முதல்ல எது போகணும்? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இவ்வளவுதான், இன்னும் ஒண்ணு முடியல. அசுத்த ஆவியை துரத்தி, அதாவது அந்த வியாதிக்கு காரணமான சுபாவத்தை இயேசு என்ன செய்யறாரு? கை வைக்கிறார். அந்த சுபாவத்தை கை வச்ச உடனே இவன் என்ன செய்யறான்? ஆட்டோமேட்டிக்கா குணமாகறான். தாழ்மனப்பான்மை, கில்ட்டி கான்சியஸ், குற்ற மனசாட்சி, தாழ்மனப்பான்மை. என்ன? நான் இப்படிதான், அவளுக்கு அது இருக்கு, என்ன எல்லாம் யார் மதிப்பாங்க, நம்மளுக்கு தான் யார் மதிப்பாங்க, இதெல்லாம் என்னது? தாழ்மனப்பான்மை. நம்ம நினைக்கிறோம் ஒதுங்கி நிற்கிறது நம்ம பெரிய ஆள், நம்ம பெரிய அத்தியில விட்டு நிற்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நான் தான் ஒதுங்கி நிற்கிறேன், நம்ம பெரிய அத்தியில விட்டுக்கிறோம். தாழ்மனப்பான்மை, குற்ற மனசாட்சி, ஐயோ அவங்க எல்லாம் பெரிய ஆளு, நான் வந்து ஒண்ணும் இல்லாதவன், அவங்க எல்லாம் மதிப்பாங்க, என்ன மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் என்னது? தாழ்மனப்பான்மை. அப்போ இதுதான் நமக்கு என்ன கொண்டு வருது? சொல்லுங்க, காயம் இருக்கிற ஒருத்தரை நம்ம கை வைக்கும் போது ஒண்ணு அவை அழுவான், இல்லைன்னா அவை கோபம், ரெண்டு ஒண்ணு நடக்கும். இது ஏதாவது ஒண்ணு நடந்தா அவனுக்குள்ள என்ன இருக்குது? கெட்ட ஆவி அவனுக்குள்ள இருக்குது, சேடிக்கையா இருக்குது. எந்த ரூபத்துல இருக்குது? எதை குற்றப்படுத்திட்டு இருக்குது? வீட்டுக்கார சரியில்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, இப்படி யாருக்கு வேலையாவது பணியை போட்டுட்டு இருந்ததுன்னா அந்த ஆவிக்கு பேர் என்ன? டைரக்டர் உங்களை சுத்தாவிட்டு நீங்க கோபப்படுவீங்க. அதான் சுத்தி வளைச்சு சொல்றது. அப்போ இங்க இயேசு என்ன செய்யறாரு? துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் மாற்றினார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரு நோக்கம் வந்து, அந்த நோக்கத்தையும் இயேசுகிறோம். ஏசாயா புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரத்துல சொல்றார். ஒண்ணு வாசிக்கிறேன், 61:1. ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, காயம் கட்டுதல். சொல்லுங்க, இருதயம் நொறுங்குண்டவர்கள். நொறுங்குண்டவர்கள் அப்படின்னா யாரு?
காயப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? காயப்பட்டவர்கள். இவங்க தான் யாரு? இயேசு எதுக்கு வந்தாரு? காயத்தை என்ன செய்யணும்? கட்டணும். ஏன்னா அவன் கீழ் இருக்கிறதுனால, அவன் காயப்பட்டு இருக்கிறதுனால, அவன் கட்டப்பட்டால் ஒழிய அவன் சுகமடைய முடியாது. அப்ப இயேசுடைய லட்சியம் பூமியில, அதாவது இயேசுடைய இன்கார்னேஷன், மாம்சத்துல வந்த இயேசுடைய ஒரு லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன செய்யணும்? மனுஷனுடைய காயங்களை என்ன செய்யணும்? கட்டணும். காயம் கட்டுதல். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன இருக்கிறாரு? அவரு ஜனங்களுக்கு என்ன கொண்டு வராரு? காயம் கட்டுதல். இது ரொம்ப முக்கியம். காயம் கட்டப்படாம இருந்தால் அது மீறுதலாய் மாறும், தவறாய் மாறும். அந்த தவறு எங்க கொண்டு போயிடும்? என்ன? அக்கிரமம் என்கிற குற்றவாளியின் லிஸ்ட்ல கொண்டு போய், மரணம் என்கிற லிஸ்ட்ல கொண்டு போய், என்ன ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு போயிடும், கல்லறை என்கிற இடத்துல கொண்டு வந்துடும். இயேசு வந்து காயத்தை என்ன செய்றாரு? காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு பாருங்க. லூக்கா அதே வசனத்தை இயேசு சொல்லும்போது இப்படி சொல்றாரு பாருங்க. லூக்கா 4:18. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்தது இருதயம் நறுங்குண்டவர்கள் அப்படின்னா என்ன? காயப்பட்டவர்களை குணமாக்க. இங்க என்ன சொல்றாரு? காயம் கட்டுதல். கட்டுதல். இங்க என்ன சொல்றாரு? குணமாக்கவும். இயேசு என்ன சொல்றாரு? குணமாக்கப்பட வேண்டும். இயேசு என்ன சொல்றாரு? இங்க என்ன சொல்றாரு? காயம். அதே வார்த்தை இயேசு சொல்றாரு. அந்த காயம் என்ன செய்யணும்? குணமாக்கப்பட வேண்டும். அந்த காயம் என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். இதே பிள்ளைகளே, ரொம்ப நீங்க இருந்து எப்படி ரொம்ப சீரியஸா எடுக்கிறீங்களா இல்ல தமாஷா எடுக்கிறீங்க தெரியாது. காயம் கட்டப்பட்டால் ஒழிய நம்முடைய லைஃப்ல நம்ம தொலைச்சு போகலாம். இதுதான் பிரச்சனை. காயம் கட்டுதல். அப்போ இதெல்லாம் என்ன சொல்ற? ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தொட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஹீல் ஆயிரும். கேட்டுட்டீங்கனால என்ன ஆகிரும்? இங்க காயத்துக்கு என்ன வேணும்? காயத்துக்கு என்ன வேணும்? கட்டப்படணும். காயம் கட்டப்படணும். என்ன வேணும்? மருந்து வேணும். மருந்துக்கு பேர் என்ன? எண்ணெய். என்னது? எண்ணெய். வெண்ணெய் இல்ல, எண்ணெய். காயத்துக்கு என்ன வேணும்? எண்ணெய். அதனால தான் இயேசு சீசர்கள் எப்படி வியாதிகளை குணமாக்குறாங்கன்னா, எண்ணெய் பூசி அப்படின்னா பாட்டில் கொண்டு வாங்க, நாளைக்கு தேங்காய் கொண்டு வாங்க, ஜோம் பண்ணி தாரங்க இல்லை, அந்த எண்ணெய் இல்லை. எண்ணெய் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மருந்து. காயத்துக்கு என்ன வேணும்? எண்ணெய் போடப்படணும். சமாரியன் ஆகிய இந்த சமாரியன் பிரயாணமா வரும்போது அவன் கையில என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது. அந்த எண்ணெய் வச்சு அவன் என்ன பண்ணலாம்? காயங்களை கெட்டினான். இந்த எண்ணெய் அப்படின்னா என்னது? மருந்து. என்ன இது? மருந்து. இந்த மருந்து யாரு? பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, இது எப்படி வருது? மருந்தா மாறி எங்க வந்து நம்முடைய காயத்தை ஹீல் பண்ணுது. உங்களை சரியில்லை அப்படி அதுக்கு பண்ற இப்படி பண்ற அப்படி சொல்லாம பரிசுத்த ஆவியானவர் டைரக்ட் என்ன பண்றாரு? காயத்தை கட்ட மேல ஒரு பிரித்து பாருங்க. அங்கதான் பால் உடையும். டாக்டர் படு போட போறீங்க டாக்டர் உடனே நினைச்சிட்டு மேல கெட்ட போட மாட்டாரு, காயத்தை பார்ப்பாரு, நாளத்தை பார்ப்பாரு. இங்க கெட்ட வாரத்தை போட்டாலும் சரி,
ஏசாரம் மயக்க மருந்து தந்தாவது உங்கள் பழுப்பை புதுக்குவாரு. பழுப்பு புதுக்கப்படும், பருப்பு புதுக்கப்படும், பழுப்பு புதுக்கப்படும். திடீர் வைப்ரேஷன் வருது இல்லையா, அதெல்லாமே பழுப்பை எடுக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? வெளிப்படுவீங்களா? உங்க பழுப்பை புதுக்குகிறா. யார் மூலம்? பரிசுத்த ஆவியானவர். யார் மூலம்? வேற டைரக்ட் வெளியே இருந்தாலும் கொண்டு வர முடியாது. வீட்டுக்காரா இருக்கவங்களை புதுக்கிறது, இல்லைன்னா அவருக்கு பழுப்பை நீங்க புதுக்குவீங்க. நடக்கிறது. இப்ப 2 பேரும் ஹீல் ஆயிடுவாங்க. யாரும் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா ரிலீஸ் ஆகும். நம்ம எல்லாமே படிச்சு வச்சது எல்லாமே நம்மளை நம்ம கூப்பிடுதுன்னா ஆண்டவரங்க என்ன செய்யறாரு? கைய கொஞ்சம் அந்த கொஞ்சம் இருப்பதுதான் பைபிள் சொல்லுது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற, என்னது கொஞ்ச காலம் 30 வருஷம் போயிட்டு கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ரொம்ப முக்கியம், சீர்படுத்தி திறப்படுத்தி பலப்படுத்த வல்லவர். பாத்தீங்களா? கொஞ்ச காலம் நம்ம எப்படி வச்சுட்டோம்? நம்ம வாழ்க்கை முழுவதுமே அப்படிதான். அப்படி அந்த வேலை எங்க கொண்டு கணக்கு போயிட்டோம்? பரலோகத்துல குக்கிய போட்டோம். குக்கியை கொண்டு போட்டோம் பரலோகத்துல. கொஞ்ச காலம் வியாதி தான், வியாதியோட வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். பிரச்சனை இல்லை பிரதர், நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படி தங்க கொண்டு கொஞ்ச காலம் 80 வருஷம் என்ன செய்துட்டோம்? இதைத்தான் கொஞ்ச காலம். அப்போ அதை சொல்லல. கொஞ்ச காலம் அழிந்து போகிற பொன் அக்னினாலே 80 வருஷம் போடப்படும் தீக்குள்ள. அப்படியே இருக்கு. அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அது இது ஒரு டைம். அது முடிஞ்சு அது என்ன ஆயிரும்? சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாய் விளங்குவேன். ஓகே, கிளியரா இல்ல? நீங்க சண்டை போடுவீங்க, நீங்க பிரச்சனை பண்ணுவீங்க. பண்ணுங்க, ஃப்ரீ. இது என்ன வரணும் உங்களுக்கு? இது மனசுல வரணும், ஃப்ரீ. தம்முடைய மகிமைக்கு பங்காளி ஆகும்படி தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? அழைச்சிருக்கிறார். இது தெரியுது இல்லையா? தம்முடைய மகிமைக்கு பங்காளி ஆகுவதற்காகத்தான் கொஞ்ச காலம் என்ன செய்யறாரு? நம்மள சீர்படுத்துறார். கொஞ்ச காலம் அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்ம அந்த பிரச்சனை மாறுறது வரைக்கும் தான் அது கொஞ்ச காலம் வேஸ்ட் சொன்னாரு. கொஞ்ச காலம் நீங்க காண்பீங்க, கொஞ்ச காலம் நீங்க என்ன, கொஞ்ச காலத்துல நீங்க என்ன செய்வீங்க? காணாம இருப்பீங்க. கொஞ்ச காலத்துல நீங்க என்ன காண்பீங்க. ரெண்டாவது வருகையா? ஒன்னையும் ரெண்டாவது வருகை இல்லைன்னா மரணம். இதான் உங்க எங்கேயா மட்டும் முக்கியம். ஏன்னா நம்ம தப்புறதுக்குள்ள வழி எல்லாமே ரெண்டாவது வருகை. இந்த இதுதான் கொஞ்ச காலம் பாட வைக்கிற. அப்போ இன்னொருத்தர் சொன்னாரு, உள்ளான மனுஷன், உங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. எது? அதுவும் பவுல் அங்க என்ன சொல்றாரு? கொஞ்சம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த பாடுகள் இனி வரும், இனி உங்க மேல வெளிப்பட போற மகிமைக்கு இது புதுக்கப்பட்டாதான் என்ன செய்யும்?
இல்லைன்னா ஸ்டேஜ்ல இருந்து மைக் எடுத்து எறியுங்க. அது நான் குணப்படாம குணப்படாதவனா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஒரு ஸ்டெப் இருந்து கீழே ஒண்ணு நீ வச்சீங்களேன், உங்க கால் தான் முடியும். நீங்க டெரஸ்ல இருந்து விழுந்தாலும் மண்ணோட பாத்தீங்களா, நம்ம அந்த பவுண்டேஷன்ல கீழே இருந்து ஒரு சின்ன வீழ்ச்சி நம்மளை பாதிக்காது. பெரிய ஒரு உயரத்துல இருந்து விழுந்தா நம்மளை பாதிக்கும். அப்போ கீழேயே நம்ம என்ன செய்யறோம், சிறைப்படுத்தப்பட்டு தான் நம்ம வளர முடியும். அப்ப இங்க இந்த காயத்துக்கு காரணம் என்னது? இதுதான் பழுப்பு. இங்க நீங்க என்ன ஏசுனாலும் சரி, டாக்டர்கள் அதை பார்க்கவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு திமிரு இதுன்னு சொல்றது ஐய போட்டு ஆட்டினாலும் டாக்டர்கள் அதை மைண்டே பண்ண மாட்டாங்க. இதை பிரிக்குவாங்க. இது பழைய மனுஷன் ஆகிய ஆதாமிலிருந்து வந்த ஒரு வாழ்வு. இப்ப பிரச்சனை எங்க இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனசுல. அப்போ இந்த பிரச்சனைகள் தான் நம்மளை என்ன கொண்டு வருது? வியாதிகளை கொண்டு வருது. இப்ப நீடிய ஆயுசு எதுல இருக்குது? தேவனுடைய சித்தம் நாம் நீடிய ஆயுசோடு கூட வாழணும். நீடிய ஆயுசுன்னா 80 வருஷமா, 120, 140? நீடிய ஆயுசு அப்படிதானே? மோசே சாகும் போது அவனுடைய கண் என்ன செய்யலையா? மங்கவே இல்லை, சரீரம் பெருன். அப்படின்னா அவன் சாகும் எப்படிதான்? வாலிபனா தான் அவன் என்ன செய்திருக்கிறான்? செத்துருக்கிறான். ராஜ்யத்துடைய வாழ்க்கை. நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை மனசு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. அதுதான் இயேசு என்ன சொல்றாருன்னா, மனம் புதிது, மனம் திரும்புங்கள். என்ன செய்யறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். ராஜ்யம் என்கிற கான்செப்ட் வரும்போது இயேசு சொல்றாரு, நீங்க மனசு திரும்பணும். ராஜ்யம் அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போறது மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்ல. அதாவது நம்ம அண்டிப்பருப்பு மாதிரி, இந்த பாயசத்துல அண்டிப்பருப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? பாயசம் சாப்பிட்டு அண்டி இருக்கும், கொஞ்சம் கூட டேஸ்டா இருக்கும். அது போல சில பாவம் நம்ம சமைக்கும் போது எப்படி இருக்கும்? பயங்கர. இதுதான் இன்னைக்கு ஒரு காரியம் சொல்றேன். நம்ம இந்த பூமியில எது, அதாவது மரணம் என்கிற கான்செப்ட்ல நீங்க நின்னீங்கன்னா, ஒரு ரகசியம் சொல்றேன், தூங்காம இருப்பீங்கன்னா சொல்லுவேன். ஒரு ரகசியம் சொல்றேன், நம்ம அனுபவிக்கிற எல்லா மரணத்துக்கு பின்னிலும் ஒரு விலை கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கணும்? நீங்க ஒரு சினிமா பாக்குறீங்க, என்னது காமெடிஸ் பாக்குறீங்க. இது நமக்கு என்ன கொண்டு வருது? நமக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? பயங்கர ஆனந்தம், சந்தோஷம். ஆனா உங்களுக்கு தெரியாம உங்க டேட்டா என்ன செய்துட்டு இருக்குது? தீர்ந்துட்டு இருக்குது. இந்த மரணத்துக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு விலைய. இந்த சந்தோஷம், நல்லா கவனி, இந்த சந்தோஷம் நம்ம இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் போது இந்த சந்தோஷத்துக்கு நம்ம ஒரு விலை கொடுக்கணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா அப்படியே வந்துருக்கு. அதாவது நம்ம ஒரு சினிமா பார்க்கறோங்க, சினிமா பார்க்கும்போது அது நம்ம இருதயத்தை என்ன செய்யுது? சந்தோஷம். இந்த சந்தோஷம் இதுல இருந்து வந்த சந்தோஷம், மரணத்திலிருந்தும் பிசாசு கொண்டு வந்த மரணத்திலிருந்து வந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியது வரும். பிசாசு எதுவுமே ஃப்ரீயா தர மாட்டான். இந்த பூமியில் உள்ள எல்லாமே உங்க மனசை ஏதாவது சந்தோஷப்படுத்துமானால் அந்த சந்தோஷத்திற்கு நாம் விலை கொடுத்தாக வேண்டும். அந்த விலை தான் பலவிதமான சுபாவங்களாய் வியாதிகளாய் வெளிப்பட்டு வரும். அதனால விஷத்தை தடவி பண்ணு யாரும் என்ன மாட்டோம். பாவம் என்பது வஞ்சனை, இல்யூஷன். அதாவது அது நம்ம என்ன செய்யணுமா? மரணம் மாத்திரம் இல்ல, ஏற்கனவே மரணத்துல இருக்கிறோம், அதுக்கு நம்ம விலை கொடுக்கணும். நீங்க இப்ப யாருக்கு தெரியாம ஒரு பாவம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு தெரியல. ஆனா எங்க பண்றோம்? நம்ம அதை எங்க பண்றோம்? நம்முடைய இருதயத்துல பண்றோம்.
இது யாருக்கும் தெரியல. ஆனா இந்த சந்தோஷம் ஒரு நாள் ஒரு விலையாயிடுச்சு என் சரீரத்துல. மரணத்துக்கு நம்ம விலை கொடுத்தாகணும். அதாவது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இங்கதான் யார் கிரியை செய்வா? யார் கிரியை செய்வா? பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த மனசுல இருந்து என்ன செய்வாரா? மனசுல வந்து டேரா போடுவார். அவர் உட்கார்ந்துட்டு இந்த மனசுல எதை வெளிப்படுத்துவாரு? இப்போ பாவத்துக்கு விளைத்துற 50 பைசா வச்சுக்கோங்க. எத்தனை பைசா? 50 பைசா. நம்ம கையில இந்த 50 பைசா வச்சுட்டா இவ்வளவு துள்ளும். 50 பைசா. தேவன் என்ன பண்ணுவாரு? 500 கோடியை காட்டுறாரு. இப்போ 50 பைசா பெருசா நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இப்போ எங்க போறேன்? 500 கோடியை பாக்குறேன். 500 கோடியை பார்த்த உடனே இந்த 50 பைசா என்ன செய்யறேன்? ஈஸியாட்டு நீதியை நான் தரிசிக்கும் போதுதான் நான் பாவத்தை விட முடியும். இல்லைன்னா எனக்கு 50 பைசா தான் பெருசா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 500 கோடி நான் கண்டாத 50 பைசா நான் விடுவேன். இப்ப இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நீதியை குறிச்சுள்ள அறிவு இல்லை. நமக்கு தேவன் வச்சிருக்கிற லைஃபை குறிச்சுள்ள தெளிவு இல்லை. அதனால ஈஸியா நம்ம என்ன செய்யறோம்? இப்போ இளைய மகன் குற்றம் செய்து வந்து தகப்பன்கிட்ட கேட்கிறான், அப்பா பரத்துக்கு விரோதமாகவும். பரம் அப்படின்னா அங்க போய் நான் தண்ணி போட்டேன், நான் பீடியை குடிச்சேன், நான் அது பண்ணேன், இது பண்ணேன், இந்த பாவம் அப்படியே சொன்னா இல்ல. அவங்க பாவத்தை அறிக்கை பண்ணல. அவன் என்ன சொல்றான்? பரத்துக்கு விரோதம். பரம் என்றால் என்ன? உயர்ந்த வாழ்க்கை. சொல்லுங்க. அவ்வளவு அர்த்தம். அவ்வளவுதான். பரம் என்றால் அர்த்தம் என்ன? அரண்மனை நேரங்க போயிடணும், சிங்காசனம் வரை போயிடணும். பரம் என்றால் உயர்ந்த வாழ்க்கை. உயர்ந்த வாழ்க்கை. அப்போ பிதா இவருக்கு என்ன வாழ்க்கை வச்சிருந்தாரு? பிதா என்ன வச்சிருந்தாரு? உயர்ந்த வாழ்க்கை. ஹலோ, நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னா, பரம் என்பது என்ன வாழ்க்கை? பரம் என்றால் ஹையர். ஹையர், உயர்ந்த வாழ்க்கை. ஹையர் கைண்ட் ஆஃப் லைஃப். உயர்ந்த வாழ்க்கை யார் வச்சிருந்தா? தேவன் அவங்க வச்சிருந்தார். ஆனா அவன் வாழ்ந்தது என்ன வாழ்க்கை? தாழ்ந்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? உலகத்துடைய வாழ்க்கை. வீடி பிடிக்கிறது, அப்படி கட்டுரை பேருந்து குற்றம் பேசிட்டு இருக்கிறது. ஆனா தேவன் அவங்க என்ன வாழ்க்கை வச்சிருந்தாரு? அப்ப இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, அப்பா நான் தண்ணியை போட்டேன்னு சொல்லல, நீ எனக்கு வச்சிருந்த உயர்ந்த வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். பாருங்க, இதுதான் பணம் விரும்புது. நான் தண்ணியை போட்டு மன்னியும் சொல்றது இல்ல. சில செத்த பிறகு அந்த லைஃபை பார்க்க போறேன். இப்படிப்பட்ட ஒரு லைஃபை நான் கெடுத்துட்டேனே ஆகப்பாட ஒரு அரை மணிக்கூருக்காக, ஒரு சினிமாவுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டேனே. இந்த உயர்ந்த வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டனே. எனக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கும் போது ஒரு சாதாரண தாழ்ந்த வாழ்க்கையை கெடுத்துட்டனே. இதுதான் மறந்திருப்பதல். மறந்திருப்பது என்ன? நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க? மறந்திருப்பதுன்னா பாவம் பண்ணதான் அன்னைக்கு பண்றது, தண்ணி போடுறது. மறந்திருப்பது இந்த வாழ்க்கையை கெடுத்துட்டனே நானு. எத்தனை பேர் அப்படிப்பட்ட மறந்திருப்பது வந்திருக்கு? கண்டாதான வருது. இவனை மறந்துட ஒரிஜினல். ஐயோ, நான் பண்ணி கொடுத்து மரணத்துக்குள்ள கிடக்கிறேன், எனக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்தார், அதை கெடுத்துட்டேன் நானு. எப்போ வருதோ அடுத்தது வஸ்திரம் வெளிப்படும், க்ளோரி வெளிப்படும். க்ளோரி எப்போ வெளிப்படும்? இந்த பரத்துக்குரிய வாழ்க்கை கடின அடுத்த செகண்ட் உங்க மேல என்ன வந்துரும்? வஸ்திரம், க்ளோரி. க்ளோரினா தேவன் வச்சிருக்கிற அந்த லைஃப், அந்த புதிய சரீரம், புதிய வாழ்க்கை உங்க மேல என்ன வந்துரும். இது செத்த பிறகு அடையக்கூடிய வாழ்க்கையில இந்த மன பாவத்தை குறிச்சுள்ள தெளிவு வந்துட்டாலே, மனதிரும்பல் வந்துட்டாலே என்ன வந்துரும்? உங்களுக்கு இந்த வஸ்திரம் கிடைச்சிடும்.
இந்த வஸ்திரத்தை போட்டு நீங்க எங்க வேணாலும் செய்ய அந்த பூமியில கரைக்கு நடக்கலாம். இந்த லைஃப் வேணும்னா இந்த லைஃப், அதாவது இன்னொரு லைஃப் இருக்குது. இந்த லைஃப்ல அவன் எங்க கிடந்தான்? பண்டி. இதான் உலக மரண வாழ்க்கை. டக்குனி அவனுக்கு ஒரு வரந்திருப்பு வருது, வரம். ஐயோ, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வச்சிருந்தாரு. அது என்ன வாழ்க்கை? Glory. இந்த வாழ்க்கைக்காக என்ன செய்யறான்? இதை விடுறான். இதை செய்யறான், இதை பாக்குறான். இப்படி பார்த்துட்டு எப்படி பாக்குறான்? இங்க பார்த்து இந்த வாழ்க்கைய அடைகிறான். இதுல நின்னா பண்ணி எங்க போய் விழுந்தது? எவ்வளவு ஸ்பீடா வருது? போன வாரம் பார்த்தேன் இல்லையா, ரொம்ப ஸ்பீடா போய் இங்க விழுந்தது, தண்ணிக்குள்ள விழுந்து சுவாசம் முட்டி. அதான் இந்த பூமிக்குரிய அதே இடத்துல நமக்கு என்ன வாழ்க்கை வச்சிருக்காரு? இது அங்க மேல போய் வாழ்ற வாழ்க்கை கிடையாது, பரலோக வாழ்க்கை அல்ல. ஏன்னா வஸ்திரம் எங்கதான் வேணும்? பூமியில. இந்த வாழ்க்கை இருக்குதா இல்லையா? அப்பா வச்சிருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஹையர் கான்சியஸ் ஆஃப் லைஃப். அதாவது இந்த வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா நமக்கு பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்த, இரண்டாவது உமக்கு முன்பாக, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாக அப்படின்னா யோ பாவம் செய்யும் போது யாரு பார்த்துட்டு இருந்தா? இதா என்ன செய்யறாரு? அப்போ இந்த இது யாருடைய இதயத்தை வேதனைப்படுத்துச்சு? பாவம் யாருக்கு இதயத்தை வேதனைப்படுத்தும்? பிதாவுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். அவன் சொல்ற, ஆண்டவரே நான் பாவம் செய்தது அல்ல, உங்க இருதயத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? வேதனைப்படுத்திட்டேன். நல்லா புரியுது. பாவம் நம்மை கெடுக்கும், பிதாவை பாதிக்குது, தேவனை வந்து பாதிக்குது. இதுதான் மனம் திரும்புதல். எத்தனை பேர் வருது மனம் திரும்புதல்ன்றது? இதுதான். உங்க அப்பா அப்பாவை வேதனைப்படுத்துறேன், ரெண்டாவது நான் என் லைஃபை தான் தொலைக்கிறேன், வேண்டாம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க? இந்த வாழ்க்கை அது பூமியில தேவன் வச்சிருக்கிற அதான் சொன்ன. இந்த ரூட்ல தான் பரிசுத்த ஆவியானவர் மூலம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் நம்முடைய இதயத்துல வந்து நம்மை நமக்கு ஒரு பிதாவுடைய சித்தத்தை நமக்கு என்ன செய்யறாரு? அவரு சொல்ற, மகனே உன்னை குறிச்சு இதான் சித்தம், நீ இப்படி இருக்கணும் அப்படி சொல்லும் போது நம்ம மைண்ட் என்ன ஆகுது? புதிதாக்கப்படுகிறது, நாம் விடுவிக்கப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கை என்ன சீரமைக்கப்படுகிறது. ஆவியானவர் வந்து நாக்கை துருத்திக்கிட்டு அப்படி பண்ணாரு, இப்படி பண்ண ஒரு இடத்துலயும் அவர் என்ன பண்ணாரு? கண்ட்ரோல் பண்ண மாட்டார். நமக்கு காட்டி தருவாரு லைஃப் என்ன செய்வார்? நமக்கு ஏன்டா நம்ம விசாய் போட்டு இப்படி அடி போட்டுருக்க, இன்னொரு கோடி ஒரு லைஃப் இருக்குதா? அப்படியா? நீதியை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர் என்ன பண்ணுவாரா? நீதியை குறித்து நம்மகிட்ட பேசுவார். ஒரு லைஃப் இருக்குது, அப்படியா? உடனே நம்ம என்ன செய்வோம்? இதுக்கு பிறகு என்னது? மனம் திரும்புதல். ஃபாலோ மீ. அப்படியே பின்னர் போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போறதும் கிடைக்கும், உங்களுடைய பழைய வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படும். அப்ப இங்க காயம் கட்டுதல் என்கிற அந்த விஷயத்தை இயேசு என்ன செய்தார்? சமயம் போயிட்டு ரொம்ப போயிட்டு காயம் கட்டுறத யாக்கோபு சொல்றாரு, ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பர்களை வர அழைப்பானாங்க, அவர்கள் வந்து எண்ணெய் பூசி என்ன செய்வாங்களா? எண்ணெய் பூசி அவருக்கு வேண்டி என்ன செய்வாங்களா? எண்ணெய் பூசி. இப்போ விஜய் பிரதருக்கு சுகம் இல்லை, அவர் என்ன கூப்பிடுறாரு, பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணுங்க அப்போ வியாதின்றார். உடனே நான் சொல்றேன், எண்ணெய் பூசணும், சட்டையை கலத்து. எண்ணெய் பூசணும் இல்ல, சட்டையை ஒன்று நான் கலத்த மாட்டேன், அதை மட்டும் கலத்தே மாட்டேன், அந்த பருவ நான் உன்னிட்ட காட்டவே மாட்டேன். நான் என்ன பூசினாதான் என்ன ஆகும்? ஹீல் ஆகும். அவர் சட்டையை கலத்தவும் மாட்டாரு, நான் என்ன பூசவும் மாட்டேன். இதுக்கு அர்த்தமே வேற ஒண்ணு இல்லை, திறந்து கொடுப்பது, மனதை திறந்து கொடுப்பது, எண்ணெய் தடவுவதற்கு நம்ம கையை கொடுப்பது. எண்ணெய் பூசுவது என்பது ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை
கொடுக்கிறது. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது பைபிள் சொல்லுது, விசுவாசமுள்ள ஜெபம் விஞ்ஞானிகளை அவன் பாவம் செய்தவன் ஆனால் அந்த பாவம் அவருக்கு. அப்போ இந்த வியாதிக்கு பின்னால என்ன இருந்திருக்குது? ஒரு சுபாவம் இருந்திருக்குது. இந்த சுபாவம் வந்து அவருக்கு என்ன கொண்டு இருக்குது? அங்க என்ன பூசணும்னா எது கீழாகுது? பாவம் மன்னிக்கப்படுது, சுபாவம் மாற்றப்படுது. அதனால ஒருவருக்கு ஒரு உங்களுக்கு குறை உண்டானால் நீங்க ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க? அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அறிக்கை பண்ண அவ்வளவு தைரியம் இருக்குதா? இருக்காது. எவ்வளவு மறைக்க முடியுமோ மறைக்க தான் பார்ப்போம். போதும், இந்த மட்டும் நிறுத்துங்கள். அடுத்த வாரம் பார்ப்போம். முடிஞ்ச நமக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு இருக்குது. வேணா அதை பார்ப்போம். கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ஊழியக்காரன். சரியா?